அல்லேலூயா. உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அவர் அற்புதர், அதிசயமானவர், அவர் கிருபை நிறைந்தவர். நம் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை மாத்திரம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். எடுத்து வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மனப்பாடமான வசனம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த வசனம் கூட. எடுத்து வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எழுதப்பட்டிருக்க வசனம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருங்க செய்வேன்னு சொல்றா? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கேட்கிற யாவுக்கும் அவர் ஆமென் என்றும் ஆமென் என்றும் அவர் பதிலளிக்கிறவர் இருக்கிறார். என் பிதாவின் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ, நீங்கள் என்ன கேட்கிற காரியத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும், பக்கத்தை சொல்லுங்க, கேட்கிற எவனும் தட்டுகிற எவனும் தேடுகிறவனுக்கு, பக்கத்தை சொல்லுங்க, தேடுகிறதும் கேட்கிறதும் கண்டடைகிறதும் யாருடைய கரத்தில் இருக்குன்னா என்னுடைய நாவலில் இருக்குது. பக்கத்தை சொல்லுங்க, என்னுடைய நாவலில் தான் ஆசீர்வாதங்களும், என்னுடைய நாவலில் தான் சாபங்களும், என்னுடைய நாவலில் தான் மேன்மையும் இருக்குது. ஆமென், ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 15ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எதை கேட்குறோமோ அவர் தருவாருங்கிற ஒரு தைரியம் இருக்கிறனால தான் அவரை விசுவாசித்து இங்கே உட்காந்துருக்கணும். ஆமென். அவர் ஏதாவது தரலைன்னா நம்ம இங்கே உட்காந்துருப்போமா? ஒரு ஆதாயம் இல்லாமல் யாருமே என்ன பண்ண மாட்டோம், அப்படி சமூகத்தில் உட்கார மாட்டோம். உங்களை ரட்சித்து உங்கள் உட்கார வச்சதுக்கு காரணம் கர்த்தர் குறைவில்லாமல் நடத்துகிறார், அவமானம் இல்லாமல் நடத்துகிறார், வேதனை இல்லாமல் நடத்துகிறார் என்பதற்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உட்காந்துருக்கிறோம். இங்கே வர்றதுனால எனக்கு ஏதோ ஒரு ஆறுதல் உண்டாகிறதுங்கிறதுனால தான் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எழுதியிருப்பட்டிருக்க வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமேயானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரிடத்தில் நாம் எவைகளை கேட்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கை நமக்கு என்ன ஆகணும், நம்ம மனதில் இருக்கணும். ஆமென். ஏன் கேட்கணும் அவர்கிட்ட? அவர் நம்மள்ட்ட ஏன் எதிர்பார்க்குறாரு? தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன? நாம் ஏன் தேவன்கிட்ட கேட்கணும்? அவர் என் தேவைகளை அறிந்தவர் அல்லவா? அவர் என்னுடைய பிரச்சனைகளை அறிந்தவர் அல்லவா? அவர் என்னுடைய போராட்டங்களை அறிந்தவர் அல்லவா? நான் கேட்டுக்கொண்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த கேள்விகளுக்கு அநேக காரியங்களுக்கு விடை என்று உங்களோடு பேச போகிறேன். அநேக காரியங்களை உங்களோடு பேச போகிறேன். தேவன் சொல்கிறார், கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான், அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். எவன் கேட்கிறானோ அவன் பெற்றுக்கொள்வான், எவன் தேடுகிறானோ அவன் கண்டடைவான், எவன் தட்டுகிறானோ அவனை திறக்கப்படு. இந்த கடைசி காலத்தில் தேவன் உங்களை கொண்டு செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமான காரியங்களை தேவன் உங்களை கொண்டு முன்குறித்திருக்கிறாரு. ஆனால் நமக்கு தேவையான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அதை கேட்டு இருக்கிறோமா? கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிறது. அந்த கிருபைகளை நம்ம தேவனிடத்தில் கேட்டிருக்கோமா? ஒரு இடத்துல போன அற்புதம் செய்ய வேண்டும், அதிசயம் செய்ய வேண்டும், இயேசுடைய நாமத்தை சொல்ல வேண்டும், இயேசு அற்புதம் செய்வார் என்று சொல்ல வேண்டும் என்கிற
என்கிற வைராக்கியம் நம்மகிட்ட இருக்குது. அதை நான் செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டிருக்கிறோமா? அதை என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று பிதாவாகிய தேவனிடத்தில் வாஞ்சையா இருந்திருக்கிறோமா? கடைசி காலத்தில் யார் என்னை தேடுகிறா, யார் என்னுடைய ஊழியத்துக்காக ஓடுகிறார் என்று அவர் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வைராக்கியம் உள்ளவருக்கு அவர் பலனளிக்கிற தேவனா இருக்கிறாரு. வைராக்கியம் உள்ளவர்களுக்கு அவர் அக்கினியை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. வைராக்கியம் உள்ளவர்களுக்கு அவர் அபிஷேகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. வைராக்கியம் உள்ளவருக்கு அவர் கிருபைகளை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. எதை நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்? இந்த நாட்களில் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வர முடியாத ஒரு அக்கினியை, இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க முடியாத ஒரு வல்லமையும், இருளில் இருக்கிற ஜனங்களை அற்புதம் செய்ய முடியாத ஒரு கிருபையும் தான் இந்த கடைசி காலத்தில் நம்ம கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் தேவன் சொல்லுகிறாரு. இதை என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை நான் தருவேன், அதை நான் செய்வேன். அதை விட்டுட்டு எனக்கு போனு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்கறதுக்கெல்லாம் அவர் தருவேன்னு சொல்ல. எதை கேட்கணுமோ தேவ சித்தத்தின்படி அது இருக்கிறதா, தேவ சித்தப்படி அது நடக்கிறதா, தேவன் சித்தப்படி தான் அது செயல்படுகிறார் என்று பார்த்து தேவ சித்தப்படி நம்ம எவைகளை கேட்கிறோமோ அவைகளுக்கு அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளிக்கிறாரு. அவருடைய சித்தம் என்னன்னா, அவருடைய சித்தம் என்னன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். எல்லா ஜனங்களும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் அவர் சித்தம். அவர் பூமியில் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம எல்லாரும் எங்கே போகும்படியாக, பரலோகத்துக்கு போகும்படியாதான் அவருடைய சித்தம் இருந்தது. அப்போ அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு பார்த்தா நிச்சயமாக கொடுக்க வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிற எவனும் தட்டுகிற எவனோ. நீங்கள் எத்தனை தடவை தேவனுடைய சத்தத்துக்காக நீங்கள் தட்டி இருக்கிறீங்க? எத்தனை தடவை தேவனுடைய சத்தத்துக்காக நீங்கள் காது கொடுத்து கேட்டிருக்கீங்க? எத்தனை நாள் தேவனுடைய சத்தத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க என்று பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு காரியத்தை செய்யணுமா செய்ய வேண்டாம்னு உட்காந்துருக்கிறது. ஆனால் அதுக்கு பதில் வர வரைக்கும் உட்காந்துருக்கணுமா? நம்ம தேவைகளை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் கொட்டுகிறோம், ஆனால் அதுக்கு பதில் வருகிறதா என்று பார்க்கிறோமா? இல்லை தேவ சித்தத்தின்படி தான் அதை செய்கிறோமா? இல்லை தேவனுடைய ஆலோசனை படி தான் அதை நடக்கிறோமா? இல்லை தேவன் செய்த காரியத்தின் தான் நம்ம ஓடுகிறோமா என்று பார்த்தா நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறோம். ஆனா அந்த பதில் வருவதற்கு முன்பதாகவே நமக்குள்ள என்ன தோணுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மைண்ட்ல என்ன தோணுகிறது, அந்த காரியத்தை செய்துவிட்டு போய்விடுகிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தத்தை கேட்டுதான் அந்த காரியத்தை செய்தோமா என்று பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில பல நேரம் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆனா செயல்களை முழுவதும் நம் மைண்ட்ல என்ன கிரியை செய்யுது, நம் இதயத்தில் என்ன தோணுகிறது, நமக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தோணுகிறது, அந்த காரியத்தை செய்துவிட்டு போகிறோம். பிரியமானவர்களே, தேவன் கேட்கிற சொல்லுகிற காரியம், நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை உனக்கு நான் கொடுப்பேன். என் நாமத்தினால நீ என் சமூகத்தில் உட்கார்ந்திருந்தேன்னா உனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுக்க வல்லவரா இருக்கிறேன். ஆனா அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க அமர்ந்திருக்கிறீங்களா? அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க காத்திருக்கிறீங்களா? அதை பெற்றுக்கொள்ள முடியாம தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கேன் என்று பார்க்கும்போது அந்த பொறுமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தா இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க. தேவ சத்தத்தின்படி நான் சொன்னாரு, தேவன் சொன்னார், இதை நான் செய்தேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை நம்மளால சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்கிட்ட வந்து பேசினாரு, இதுக்கு நான் கேள்வியை கேட்டு அவருக்கு இதை ஆன்சர் பண்ணாரு, அந்த ஆன்சரின்படி நடந்து தேவனை உயர்த்தினார் என்று சொல்ல முடியுமா? தேவனுடைய சத்தத்தை கேட்கிற யார் பிரியமானவர்கள் இருக்கிற அந்த கடைசி காலத்தில் தேவனிடத்தில் போய் விண்ணப்பங்களை வைக்கிறேன், தேவனிடத்தில் போய் ஜெபத்தை கேட்கிறேன், தேவனிடத்தில் போய் காரியங்களை கேட்கிறேன். ஆனால் அதை நிறைவேறுகிற வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் பொறுத்து இருக்கிறோமா? தேவன் அந்த சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் நாம பொறுத்து இருக்கிறோமா? இன்று சொல்லுகிற நீ எதை அதை உடனே கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் போது, என் நாமத்தினாலே நீங்க தேவ சமூகத்தில் உட்காரும் போது, என் நாமத்தினாலே இதை நான் செய்யணுமா செய்ய வேண்டாம் என்று கேட்கும் போது அவர் செய்யும்படியாக சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோட வசனத்தை நான் கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என் நாமத்தினால எதை கேட்டாலும் எதற்கு அதை இந்த கேள்வியை கேட்கிறாரு, எதற்கு அதை கொடுக்க ஆசைப்படுகிறார் என்பதை இந்த மெசேஜினுடைய கடைசியில் உங்களோடு பேசுகிறேன். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 14 அதிகாரம் 25 வசனம் வாசிப்போம். மத்தேயு 14:25. இங்கு ஒரு மனிதன் தேவனிடத்தில் கேட்கிறாரு, தேவனிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி பெற்றுக்கொண்டார்? மத்தேயு 14:25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசுவினிடத்தில் போக ஜலத்தினிடத்தில்
நடந்தான். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் இயேசு கிறிஸ்து கடலில் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கிறாரு. கடல் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கிற போது இருக்கிற எல்லா சீசர்களும் பார்த்து ஆவேசம் என்று ஓடுகிறார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் தேவனிடத்தில் கேட்கிறான், நீரே ஆனால் நான் இந்த ஜலத்தில் நடந்து வரும்படி எனக்கு என்ன கொடுங்க, வார்த்தையை கொடுங்க. நீரே ஆனால் இந்த ஜலத்துக்குள் நடந்து வர எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கிறார். ஆனால் இருக்கிற மற்ற சீஷர்கள்லாம் ஆவேசம் என்று ஓடி போனார்கள். கடலில் நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பேதுரு கேட்கிறாரு. கடலுக்குள்ள என்ன பண்ண முடியாது, நடுக்கடலில் நடக்க முடியாது, நடுக்கடலில் நடந்தோம்னா கீழே விழுந்துடும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சனால ஆவேசம் என்று ஓடுகிறாங்க. நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவராக இருந்தீங்கன்னா சில கடலின் பாதையில் நடக்க வேண்டியதாக இருக்கு, சில முள்ளின் பாதையில் நடக்க வேண்டியதாக இருக்கு, சில போராட்டத்தின் பாதையில் நடக்க வேண்டியதாக இருக்கு. அது எல்லாம் ஆச்சரியமானதாக மாற்றுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். இங்க பேதுரு கேட்கிறாரு, நீரே ஆனால் இந்த கடல் மேல் நடக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கொடும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, வாப்பா நீ கேட்டுட்டு இல்லை, உனக்கு அதை நான் செய்கிறேன், நீ விசுவாசித்தே இல்லை, உனக்கு அதை நான் செய்கிறேன், நீ ஏன்ட்ட வா என்று சொல்லும்போது பேதுரு எங்க நடக்க ஆரம்பிக்கிறாருங்க, கடல் மேல நடக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். இருக்கிற எந்த சீசர்களுக்கும் இல்லாத தைரியம், கேட்கணும் என்ற எண்ணம் இல்லாத எல்லா சீசர்களும் மத்தியிலையும் ஒருவன் மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறான், நீரே ஆனால் நான் நடந்து வரும்படி எனக்கு அதிகாரம் கொடு. இப்ப ஆண்டவர் நடந்து வர சொல்றாரு. நடந்து வரும்போது வசனம் வாசிங்க, 30வது வசனம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் கடலில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிப்போம், பேதுருக்கு என்ன வந்துருச்சு சொல்லுங்க, பயமும், அடுத்து என்ன சொல்லுவோம், அவிவிசுவாசமும் வந்துருச்சு. அதனால தான் என்ன ஒன்று போனா, விழுந்து போனா இல்லை கடலுக்குள் போனான்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஆனால் இதில் ஒரு ரகசியம் இருக்குதுங்க. பேதுருக்கு நீச்சல் தெரியுமா, நீச்சல் தெரியாதா சொல்லுங்க, நீச்சல் தெரியுமா தெரியாதா? பேதுரு யாருங்க, மீனவன். அப்போ கடலில் நடந்து போய் உள்ளே போனால் அவனுக்கு என்ன தெரியும், நீச்சல் தெரிஞ்சு உயிரை காப்பாற்றிக்க தெரியுமா தெரியாதா? இங்கே 12 சீசுகள் இருக்க, கையை பிடிச்சி தூக்குவாங்களா தூக்க மாட்டாங்களா? கடலுக்குள்ளே மூழ்கி போனாலும் வெளியே வருவதுக்கு தேறினவன் தான் பேதுரு. ஆனால் சொல்கிறான், நான் கடலில் விழுந்துட்டேன், நான் முயற்சி பண்ணால் வெளியே வர முடியும், ஆனால் என் முயற்சி அல்ல, கேட்டவுடனே வா என்று சொன்னது நீர் அல்லவா, நீரே என்னை உயர்த்தும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே கையை பிடிச்சி தூக்குங்க, எனக்கு பலன் இருக்குது, ஆனால் இந்த பலத்தை நான் இங்கே செயல்படுத்த மாட்டேன், நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க, நீங்க வர சொல்லி இருக்கீங்க, நீங்க அபிஷேகம் பண்ணிருக்கிறீங்க, என் நாமத்தால எதை கேட்டாலும் அதை தருவேன் நீங்க சொல்லிருக்கிறீங்க. என் உயிரே போனாலும் என்னுடைய சுய பலத்தை இங்க காமிக்க மாட்டேன், என்னுடைய நீச்சல் இங்க காமிக்க மாட்டேன், நான் ஒரு மீனவன் தான், என்னை எந்த இடத்துல தூக்கி போட்டாலும் எனக்கு வெளியே வர தெரியும், ஆனா இந்த இடத்துல கூப்பிட்டது நீர் அல்லவா என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக அவன் சொல்றான், காற்று பலமாய் இருக்கதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னைய ரட்சிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனக்கு பலன் இருக்குது, ஆனால் யாரை நம்பி பார்க்குறாரு, அழைச்சவரை நோக்கி பார்க்குறாருங்க, தெரிந்து கொண்டவரை நோக்கி பார்க்குறாருங்க. தெரிந்து கொண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. உடனே என்ன பண்ணார், கையை பிடிச்சி, என்னை நம்பி வந்துட்டே இல்லை மகனே, என்னை நம்பி எல்லாரும் ஆவேசியம் என்று ஓடும்போது நீ கேட்டையல்லவா, இதை பெற்றுக்கொள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாருங்க, பேதுருவுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. நமக்கு சில இடங்களில் நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறோம், சில இடத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ பேதுருக்கு நீச்சல் தெரியும், நமக்கு சில இடத்துல தப்பித்துக் கொள்ள வழி தெரியும், ஆனால் பேதுரு போல தேவனுடைய சமூகத்தை பிடிக்கிறோமா இல்லை சுயமாய் நமக்கு அந்த இடத்துல அந்த சிக்கலில் நடக்கும்போது சுயமாய் நமக்கு தோன்ற காரியத்தை பண்ணி சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோம்னு பார்த்தோம்னா பல நேரங்களில் அந்த இடத்துல சத்தம் வராதபடினால டக்குன்னு நமக்கு என்ன தோணுதோ அந்த காரியத்தை செஞ்சு, மாட்டக்கூடாத இடத்துல மாட்டி, செய்ய வேண்டாத வேலையை செஞ்சு, அந்த வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வேலையை செஞ்சு எங்கே போய் மாட்டிக்கிறோம், பெரிய சிக்கலில் போய். இதுதான் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். தேவன சித்தமா என்று என்ன, தனக்கு பலன் இருந்தும் என்ன பண்ணல பேதுரு, நீச்சல் அடிச்சு என்னை தூக்குங்கன்னு என்ன பண்ணல சொல்லலை. ஆண்டவரே என்ன பண்ணுங்க, ரட்சிங்க,
உம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும். நீங்க சொன்னீங்க, வந்துட்டேன், விசுவாசத்துல வந்துட்டேன், இப்ப நான் சோர்ந்து போய் உள்ள போறேன், எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்க என்னை தூக்குங்க, நீங்க என்னை கையை பிடிங்க, நீங்க தான் என்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறீங்க, நீங்க தான் உள்ளங்கையில வந்திருக்கீங்க. இப்போ அவன் உள்ள போய் மறிச்சாலும் யார் சமூகத்தில் மறிச்ச மாதிரி இருக்கனா? பிதாவகை தேவனுடைய சமூகத்தில் மறிச்ச மாதிரி இருக்கான். அப்படி விடுகிற தேவன் அல்லங்க. கரெக்டாக ரெண்டே செலுத்தும். அப்படி போய் உங்களை மோசமான நிலைமையில விட்டு உங்களை அப்படியே விடுகிற தேவன் அல்ல. இந்த இடத்துல அவன் முயற்சி ஒன்று இருந்தானா, கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிச்சு டயர்டாயிட்டு திரும்ப யாரை தான் கேட்டிருப்பான்? ஏசிட்டு தான் என்ன பண்ணியிருப்பான், வந்து உட்காந்துருப்பான். நம்மளும் பல இடத்த சுற்றி சில சிக்கலில் மாட்டிட்டு கடைசியில் வேறு வழியே இல்லாமல் கண்ணீரோடு எங்கே தான் உட்காந்துருப்போம்? சொல்லுங்க, ஆலயத்தில் தான். சொல்லுங்க, மனுஷனுடைய பிரயாசம் விருதா. இப்போ சத்தத்தை கேட்டு யாருங்க நடந்தா? பேதுரு. சத்தத்தை கேட்ட உடனே கடலுக்குள்ளே போனார். ஆனால் விழுகும் போது தனக்கு எல்லா பலனும் இருந்தாலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை ரட்சித்து கொண்டாங்க. நன்றி செலுத்தம்மா. இந்த நேரத்தில் பலனை நம்பி போயிருந்தா கண்டிப்பாக உள்ளே போயிருந்திருப்பான். பிரியமானவளே, சுயமாய் நம்மளை சிந்திக்கிற எல்லா காரியத்தையும் தூக்கி போட்டு கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? என் நாமத்தில் எதை கட்டாலும் அதை என்ன தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? எந்த வழியில் நடந்தா இந்த ஆசீர்வாதத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும்? எந்த இடத்துல ஓடுனா இதை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? நான் எப்படி ஜெபம் பண்ணா இதை பெற்றுக்கொள்ள முடியும்? என்னுடைய சுயத்தினால் ஒரு நாள் ஓடிடக்கூடாது, என் சுயத்தின்படி ஒரு நாள் நான் சாஞ்சிடக்கூடாது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எப்படி இருக்குதான் போராடி கொண்டு இருக்குது. ஒரு பக்கம் விசுவாசமும், ஒரு பக்கம் மாம்சமும் அவிசுவாசமும் என்ன இருக்குதுங்க, ஒன்றுக்கு ஒன்று தினமும் போராடி கொண்டே இருக்குமா. எப்போ செகண்டுக்கு செகண்ட் என்ன இருக்கும்? போராடிக்கிட்டே. இப்போது தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை யார் சீக்கிரமாக கெடுத்து விட்ருவா? அவிசுவாசம் உள்ள வந்து இப்போது தேவ சத்தத்தை கேட்கணும் என்று நமக்கு மைண்டில் தோணும். ஆனால் செய்கைகள்லாம் எப்படி நடக்குதுன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கேளுங்க, சத்தத்தை கேளுங்க. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை என்ன செய்வேன்னு சொன்னீங்கல்ல, நான் இதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சத்தத்தை எனக்கு என்ன நீங்கள் கேட்க பண்ணுங்க. நான் உங்களுடைய நாமத்தினால கேட்டுட்டேன், அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஆனால் அதை எப்படி நான் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணத்தோடு என்ன பண்ண வேண்டும்? ஓட வேண்டும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 3:6 பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேதுரு ஒரு காரியத்தை கேட்டார் அல்லவா, அந்த கடலில் மேல் நடக்க வேண்டும் என்று கேட்ட உடனே அற்புதம் நடைபெற்றுச்சு. இப்ப அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு, இப்ப அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட பேதுரு, ஏன் தேவன் பேதுரு மேல் இந்த சபையின் மேல் இந்த கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன்னு சொன்னார்னா, எல்லா இடத்திலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து, மறுதளிச்சாலும் சரி, மறுதளிக்காட்டி சரி, விழுந்தாலும் சரி, விழுகாட்டி சரி, தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய நாமத்துக்கும் கீழ்ப்படிந்து இந்த பேதுரு இந்த இடம் வந்து சொல்றாரு, தேவனுடைய எல்லா வல்லமையில பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிறதை உன்கிட்ட கொடுக்கிற. இங்க பேதுரு கேட்கிறாரு, நான் கடலுமே நடந்து வர எனக்கு வல்லமை கொடுன்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல ஒரு சப்பானி வந்து கேட்கிற, பிறந்த நாள் முதல் நடக்க முடியாத ஒரு சப்பானி கேட்குறான், உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க என்று, பிச்சை கொடுங்கன்னு ஒன்று கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அதுக்கு பேதுரு சொல்கிறாரு, என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை உனக்கு கொடுக்குறேன். என்கிட்ட இருக்குது என்னது? அபிஷேகம். என்கிட்ட இருக்கிறது வல்லமை. என்கிட்ட இருக்கிறது என்னது? கிருபை. அதை நான் என்ன பண்ணுறேன்? உனக்கிட்ட கொடுக்குறேன். நீ கேட்டபடினால். அவன் கேட்டதோ பணம், ஆனால் கொடுத்ததோ என்னதுங்க? அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருட்ட இருந்தது என்னதாங்க? அபிஷேகம் மாத்திரம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன இருக்குது? அபிஷேகத்தை தவிர மற்ற எல்லாமே இருக்குது. தேவன் அதை நம்மள்ட்ட விரும்புகிற தேவன் அல்ல, அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறாரு. வைராக்கியம் உள்ளவனை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறாரு. பேதுரு ஏன் நல்ல அற்புதம் நடந்துச்சு? பேதுரு போன இடத்துல ஏன் அற்புதம் நடந்துச்சு? பேதுரு செய்கையில ஏன் அற்புதம் நடந்துச்சு? அவன் எப்பொழுதும் தேவன் மேல் வைராக்கியம் உள்ளவனா சுற்றி திரிந்து கொண்டே இருந்தான். பேதுரு இயேசு கையை காமிச்சா அற்புதம் நடக்கிறது பேதுரு உற்று பார்த்து கொண்டே இருந்தா. இயேசு கிறிஸ்து நடக்கிறதை பார்த்து பேதுரு உற்று பார்த்து கொண்டே இருந்தா. அநேக இடங்களில் பேதுரு இயேசுவுக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? சில காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கலாம், இல்ல சொல்லி கொடுக்காம இருக்கலாம். சில காரியங்களில் பேதுரு வயது முதிர்ந்தவனாக இருந்தபடினால இயேசுவே சில இடத்துல அதட்டி இருக்கலாம். உடனே இயேசு சொல்வார், அப்பாலே போ சாத்தானே சொல்லி என்ன பண்ணியிருக்காரு? ஒரு சில இடங்களில் அவன் என்ன பண்ணியிருக்காரு? அமுத்தி என்ன பண்ணாரு? உட்கார வச்சாரு. அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் இயேசு கிறிஸ்து செய்ததை பார்த்து 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 இவனும் தன்னை இயேசுவை போலவே மாற வேண்டும், இயேசுவை போலவே நடக்க வேண்டும், இயேசு செய்த அற்புதத்தை அப்படியே பார்த்து இதை காட்டிலும் அதிகமாக செய்ய வேண்டும். இதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இதை எப்படி பெற்றுக்கொண்டு அநேக ஜனங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணம்
பேதுருக்கு இருந்தபடினால இயேசு உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் செய்த அற்புதத்தை காட்டிலும் அவர் செய்த வல்லமையை பார்த்து 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 அந்த வைராக்கியம் யாரை பிடித்ததுங்க? பேதுருவை பிடித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தாங்க 12 சீசர்களை காட்டிலும் பேதுரு விசேஷித்தமானவன். ஆமென். அதனால தான் அவர் எங்கே போனாலும் பேதுருவை கூட்டிகிட்டு போனார். மலைக்கு போனாலும் பேதுருவை கூப்பிட்டு போனார். கடலுக்கு போனாலும் பேதுருவை கூட்டிட்டு போனார். சீனா மலைக்கு மோசையோட பேச போனாலும் பேதுருவை கூட்டு போய் கீழே என்ன பண்ணார்? உட்கார வச்சாரு. ஏன்னா வைராக்கியம் உள்ளவர், வாஞ்சை உள்ளவருக்கு அவர் பிரியமாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பேதுரோட எண்ணம் கேட்கிற எண்ணமா இருந்துச்சு. பேதுரோட எண்ணம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணமா இருந்துச்சு. பேதுரோட எண்ணம் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவிட்ட ஏதாவது ஒன்று கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் பேதுருக்கு இருந்தபடினால அடுத்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் மாசத்தை பார்த்தீங்கன்னா எதுவுமே இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. அது சொல்றான், நீ எழுந்து நட, என்கிட்ட இருக்கிற அபிஷேகம் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நிற்கிற 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நிற்கிற 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நடக்கிறான். எல்லா பலவீனமானவங்களும் மாந்திரிகம் உள்ளவங்க எல்லாம் விடுதலையை நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இயேசுடைய சாரமசத்தை அப்படியே பேதுரு என்ன பண்ணி காமிச்சாரு? அடுத்து இயேசுவுக்கு அடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டு. ஆமென், ஆமென். இதெல்லாம் எங்கே வருதுங்க? வைராக்கியமாக கேட்க ஆரம்பிக்கும் போது வருகிறது. அன்னைக்கு அந்த கடலில் நடப்பேன் என்று வைராக்கியம் அவனுக்கு இல்லாமல் இருந்திருந்தா, இந்த காரியத்தை பெற்று நம்மளாலேயும் முடியும் என்கிற எண்ணம் அவனுக்கு இல்லாமல் போயிருந்தா, இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு மகனாக இருந்திருப்பான். நம்ம ஜெபிக்கிறோம், ஏசப்பா இந்த வியாதியிலேருந்து உங்களை விடுதலையாக்குமாக, ஏசப்பா இவங்களை எப்படியாவது உயர்த்துங்கன்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணிட்டு நம்ம போகிற மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல அதை நடத்தி காமிக்கிறோம். அந்த கடனை சொல்லுத்தோம், அதுதாங்க விசுவாசம், அதுதாங்க வல்லம், அதுதாங்க கிருபை. அவன் கேட்கிறதை பெற்றுக்கொண்டான். ஆமென். கேட்கிறவனோ அப்போ பேதுரு கேட்கிறதை பெற்றுக்கொண்டான். இது ஜெபத்திலும் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எடுத்து வாசிப்போம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். 6ஆம் வசனம், விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். அதே எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். இந்த 3 வசனத்திலையும் ஒரே ஒரு தான் இருக்குது. என்னது? உனக்கு என்ன? உனக்கு என்ன? ராஜ்யத்தில் நீ பாதி மட்டும் கேட்டாலும் அது என்ன பண்ணுவேன்? யாருங்க அவரு? சொல்லுங்க. ராஜா கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறா? எஸ்தர்ட்ட கேட்கிறாரு. ராஜா அழைப்பிக்கப்படாமல் யாரு ராஜாவை பார்க்க என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஆனால் அந்த ராஜாவிடத்தில் போகிறதுக்கு முன்பதாக எஸ்தர் தேவனிடத்துல போய் கேட்குறா. 3 நாள் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ராஜா கிட்ட போவதற்கு முன்பதாக உபவாசம் பண்ணி தன்னுடைய தேசத்துக்காக இரவும் பகலும் உபவாசம் பண்ணதுக்கு அப்புறம், இரவு பகலும் ஜெபிச்சதுக்கு அப்புறம், இரவு பகலும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் புசியாமலும் குடியாமலும் உட்கார்ந்திருந்து இரவு பகலும் தேவனுடைய சமூகத்தில் வார்த்தையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ராஜா கிட்ட போய் நிற்கிறா. ராஜா உடனே கீழே விழுந்துட்டாரு. உனக்கு என்ன வேண்டும் அதை மாத்திரம் சொல்லு, ராஜ்யத்தில் நீ பாதி கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன். நீ தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் வேதத்தை தியானிச்சு, இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதம் படிச்சு, இரவும் பகலும் செபிச்சுட்டு நீ அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்தேனா அவர் கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு.
உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்யணும், இந்த உலகத்துல பாதியை கூட உனக்கு நான் கொடுக்க வல்லவராக இருக்கேன்னு சொல்லுறாங்க. சொல்லுமா, ஒரு மனுஷமா இருக்கிற ராஜாவுக்கு தன்னுடைய மனைவி கேட்கும் போது தன்னுடைய ராஜ்யத்தில பாதி கொடுக்க வேண்டுங்கிற எண்ணம் ஒரு ராஜாவுக்கே உண்டாகும் என்றால், ஒரு ராஜாவுக்கே அந்த ஞானம் இருக்கும் என்றால், இந்த சர்வலோகத்தை படைத்த தேவனுக்கு நீ இரவு பகலும் ஜெபித்து ஒரு சமூகத்தில் உட்கார்ந்தேனா நீ கேட்கிற யாவையும் பெற்றுக்கொள்வார். சொல்லுமா, கேட்கிற எவனும் அதை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்வதற்கு எஸ்தருக்கு என்னங்க ஆச்சு? 3 நாள் அல்லும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் கேட்ட உடனே ஆன்சர் சொல்லல. என் வீட்டுக்கு என்ன பண்ணணும், விருந்துக்கு வரணும். அடுத்து அந்த விருந்துக்கு வந்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும், நீ சும்மா என்னை கேட்டுட்டு இருக்கி, ஏதோ ஒரு காரியத்துக்காக என்கிட்ட வந்திருக்கிற, கேளு, என்கிட்ட ஒரு காரியத்துக்கு வந்திருக்க, கேளு கேளு கேளுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எஸ்தர் திரும்ப 2வது என் விருந்துக்கு ஒரு நாள் என்ன பண்ணணும், வரணும். 2வது விருந்துக்கு வந்து அதே கேள்வி தான், உனக்கு என்ன வேண்டும், என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுக்கிறேன். கேட்ட உடனே அந்த ராஜா எஸ்தருக்கு செய்து முடித்த கடந்த நன்றி செலுத்துமா. கேட்கிறவன் பெற்றுக்கொள்வா, தட்டுகிறவன் தட்டு திறக்கப்படு, தேடுகிறவன் கண்டறிவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஏன் இந்த கதவு ஓபன் ஆகுதுன்னா, நீ கேட்கிறபடினால ஓபன் ஆகுது. ஏன் இந்த கதவு தேவன் ஓபன் பண்ணி கொடுக்கிறாருன்னா, எவன் வாஞ்சியா இருக்கிறானோ அவனை உயர்த்தும்படி கர்த்தர் வாசலை திறக்கிறவராக இருக்கிறாரு. அவருடைய நாமத்தில் கேட்கிற யாவருக்கு அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறாரு. அவருடைய நாமத்தில் கேட்கிற யாவருக்கு அவர் ஆறுதலை கொடுத்து உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. அவன் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போய் ஒருவேளை எஸ்தர் ஜெபிக்காமல் இல்லை என்னுடைய கணவன் தான் என்று வேகமாக கதவை திறந்து ராஜாவோட போய் நின்றிருந்தானா, தூக்கி எங்க போட்டிருப்பார், அந்த புறத்துல தூக்கி போட்டு வாழ்க்கையை முடிச்சிருப்பாரு. ஆனா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து விட்டு போனபடினால கேட்கிற ஒரே கேள்வி, ராஜா வேற எதுவுமே பேச முடியல. எஸ்தர் முன்னதாக, என்ன கேட்கிற, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும், நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறல்லவா, உனக்கு என்ன வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீ அவர் சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் பக்கத்தில் உனக்கு என்ன வேண்டுமா, நான் உனக்கு என்ன கொடுக்கணும், நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிற, நீ ஏன் என் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற. அண்ணால உட்கார்ந்துருந்தா தேவ சமூகத்தில் அழுது கொண்டு உட்கார்ந்துருந்தா. ஆனா ஏலி போய் கேட்கிறாரு, நீ எவ்வளவுதான் வெறிச்சிருப்ப, எவ்வளவுதான் நீ குடிச்சிருப்ப, எவ்வளவுதான் வெறிச்சு நீ உட்கார்ந்துருப்ப. அவ சொல்ற, நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் கண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிறேன். அண்ணாளுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நினைத்தறிய கடத்த நினை செலுத்தோமா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கிறவருக்கு அவர் பார்த்து நினைத்தள்ளி அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு ஜெபிக்க வேண்டுமா, இதுக்கு தேவ சமூகத்தில் உட்கார வேண்டுமா, உட்காரும் போது தான் தேவன் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறது, உட்காரும் போது தான் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறது. எந்த காரியமானாலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அதை உடனே பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் உடனே பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு அதிகாரத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. எலிசா எலியா எடுத்துக்கொள்ள போகிறார் என்று தெரிஞ்ச உடனே எலிசா யாரை விடுவதற்கு மனதில்லாமல் இருந்தா, எலியாவை விடுகிறதற்கு மனதில்லாத இருந்தா. இப்ப எலியா சொல்றாரு, நான் எங்க போகிறேன், இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அந்தபடியே இருவரும் எங்கே போனாங்க, பெத்தேலுக்கு போனாங்க. அதற்கு அடுத்த வசனம் முக்கியமான வசனம். அப்பொழுது பெத்தேலிலிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, அங்க இருக்க தீர்க்கதரிசியின் புத்திரர் எல்லாரும் யார்கிட்ட வந்துட்டாங்க, எலிசாவின் இடத்துல கூட வர்றாங்க. எலியா நடந்து போறாரு, பின்னாடி எலிசா நடந்து போறாரு, பின்னாடி ஒரு 50 தீர்க்கதரிசிகள் யார் பின்னாடி நடந்து போறா, இவங்க 2 பேருக்கு பின்னாடி ஒரு 50 தீர்க்கதரிசிகள் நடந்து வந்து அந்த 50 தீர்க்கதரிசிகள் ஒருத்தன் சொல்லுகிறான், இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், சொல்லுங்க, அதற்கு அவன் தெரியும், நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா. அவங்களும் யாரு தான்,
தீர்க்கதரிசி தான். எலியா எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது எலியாவுக்கு மாத்திரம்தான் தெரியும், எலிசாவுக்கு தெரியாது, தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாது. அந்த தீர்க்கதரிசிகளுக்கு கூட தேவன் வெளிப்படுத்தியிருக்காரு எலியா இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் என்று. அது எலிசாவுக்கும் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இன்று எலியா எடுத்துக்கொள்ள போகிறார் என்று. எலியா போய் இன்னைக்கு நான் அக்கினியில ஏறி போறேன், என்னை பாருங்க, என் பின்னாடி வாங்கன்னு சொல்லி யாருக்கும் சொல்லல. எலியாவுடைய காலம் முடியதுக்கு என்பதாக எல்லா தீர்க்கதரிசிகளும் நிக்கிறாங்க. அவங்க எலிசாட்ட சொல்றாங்க, இன்னைக்கு உன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ள போறார், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு சும்மா இரு, அது போதும், நீ வாயை மூடிட்டு எடுத்துக்கொள்ள போறாரு. ஸோ அதனால என்ன பண்ணு, நீ ரெடியாக போ. அதெல்லாம் ரெடி பண்ணு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணு, சும்மா இரு. அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். சரி, இது மட்டும் நடக்குதா? அடுத்து அந்த தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்கன்னு வாசிப்போம். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகள் புத்திரரில் எலிசாவின் இடத்தில் வந்து, அங்க பெத்தேல் இருக்கிற தீர்க்கதரிசிகள் எலிசாட்ட சொல்றாங்க, உங்க தலைவர் எடுத்துக்கொள்ள போற உனக்கு தெரியுமா? எடா எனக்கு தெரியும்டா, நீ வாயை மூடிட்டு பேசாம இருடா. இங்க இதுக்கு வர்றாங்க, எரிகோவுக்கு வர்றாங்க. இந்த எரிகோல இருக்க சில தீர்க்கதரிசிகள் எலிசாவிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு உன் எஜமான் எடுத்துக்கொள்ள போறாரு, உனக்கு தெரியுமா? அதுக்கு என்ன சொல்றாரு? எலிசா எரிகோவில் இருக்க தீர்க்கதரிசிகளில் புத்திரர் எலிசாவின் இடத்தில் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா. பெத்தேல் இருக்க தீர்க்கதரிசிகளுக்கு என்ன சொன்னா? எனக்கு தெரியும், சும்மாரு. இங்க எரிகோவில் இருக்க தீர்க்கதரிசிகளுக்கு சொல்றா, எனக்கு தெரியும், சும்மா இரு. அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் நீ யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். இப்ப 50 தீர்க்கதரிசிகள் பின்னாடி வர்றாங்க. அந்த 50 தீர்க்கதரிசிகளுடைய எண்ணம், எலியா எப்படி எடுத்துக்கொள்ள போறாரு, எங்க போறாருன்னு பாக்குறதுக்கு அவங்களும் வர்றாங்க. பெத்தேல் மட்டும் எலிசாட்ட சொல்றாங்க, இன்னைக்குதான் உன்னோட தலைமை என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நீ சும்மா இருப்பா, எனக்கு தெரியும். அடுத்து எரிகோல இருக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, இன்னைக்கு உன் தலைமை என்ன பண்ண போகுது, உன் தலைவர் எடுத்துக்கொள்ள போடுகிறாரு, எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணு, சும்மா இருன்னு சொல்லிட்டு 3வது இடம் எங்க போறாங்க, யோர்தானுக்கு போகும்போது அங்க ஒரு ஆறு இருக்கிறதுனால இந்த தீர்க்கதரிசிகள் இங்க நின்று கொள்றாங்க. ஒரு வைராக்கியமும் ஒரு விசுவாசம் இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவோம், அடுத்த முன்னேற்ற. இதுவரைக்கும் நடந்து வந்துட்டோம் அல்லவா? 50 தீர்க்கதரிசிகள் எதுவரையும் நடந்து வந்துட்டாங்க, 2 இடத்துக்கு நடந்து வந்துட்டாங்க. பெத்தேல இருந்து எரிகோவுக்கு இப்ப எங்க நிக்கிறாங்க, யோர்தான் வரைக்கும் யார் வந்துட்டா, 50 தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. ஆனா முன்னாடி ஒரு ஆறு இருக்கிறது, முன்னாடி ஒரு ஆறு இருக்கிறது. வாசிங்க. தீர்க்கதரிசி புத்திரர்கள் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். இவரும் யோர்தான் கரையில தான் நிற்கிறாங்க. எலியாவும் எலிசாவும் இங்கே தான் நிற்கிறாங்க, யோர்தான் கரையில தான் நிற்கிறாங்க. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபுறமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இப்போ அந்த இடத்துல என்ன உண்டாயிருச்சு சொல்லுங்க? அந்த என்ன முடிஞ்சிச்சு? யோர்தான் பிரிஞ்சு என்ன உண்டாயிருச்சு? உலர்ந்த தரை உண்டாயிருச்சு. அந்த உலர்ந்த தரையில யார் 2 பேர் நடந்து செல்றா? அப்ப மீதி இருந்த 50 பேர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த உலர்ந்த தரை வழியாய் நடந்து எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்ப்பதற்காக என்ன பண்ணிருக்கணும்? போயிருக்கணும். இந்த நெக் ஆஃப் மூவ்மெண்ட் கடைசியா வருது. ஆனா இப்ப யோர்தான் இருக்கு என்று சொல்லி நின்னாங்க. நின்ன அடுத்த செகண்ட்ல சால்வை எலியை அடித்து முறுக்கி அடிக்கிறாரு. முறுக்கி அடிச்ச உடனே யோர்தான் 2ஆக பிளக்குது. செங்கடல் எப்படி பிளந்தது அதே போல யோர்தான் பிளக்குது. அந்த ஒரு வலி உண்டாகுது. ஆனா வலியை பார்த்தும் இந்த தீர்க்கதரிசிகள்
கடந்து செல்ல மனதில்லாமல் இருந்தார்கள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தாங்க. இதுவரைக்கும் எலிசாக்கு அட்வைஸ் பண்ணவங்க உன் தலைவன் எடுத்துக்கொள்ள போகிறான் என்று சொல்லும் போது எலிசா சொல்றாரு, நீ சும்மா இருப்பா, உனக்கு விசுவாசம் இல்ல, நீ சும்மாரு, உனக்கு வைராக்கியம் இல்ல, நீ சும்மாரு, நீ கடைசி வரைக்கும் நீ பிரயாணம் பண்ணதுக்கு நீ தகுதி இல்லாதவன். ஆனா நானும் அப்படி இல்ல, நான் கடைசி வரைக்கும் அந்த அபிஷேகத்தை பிடித்துக் கொள்ள வரைக்கும் உள்ள இந்த தலைவரையை நடந்து போக சொன்னால் நடந்து போவே, யோர்தான் மேல் நடந்து போக சொன்னால் நடந்து போவே, செங்கல் மேல் நடந்து போக சொன்னால் நடந்து போவே. ஆனா நீங்களும் நானும் நீங்களும் அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்க வாயை மூடிட்டு நீ யோர்தான் நதியில எப்படி நிற்கிறீர்கள் அதே ஸ்தலத்தில் நில்லு என்று சொல்லி அவர்கள் பேச்சுக்கு எலிசா செவி கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலி உண்டாகுது. ஆனா இந்த 50 பேத்துக்கு என்ன தோணல, வலியினோட உட்பிரவேசித்து அங்க போய் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற எண்ணம். இப்ப எலிசா கூட வரும்போது எலியா அங்கேயே சொல்றாரு, நீ பெத்தேல்ல இருன்னு சொல்றாரு. எலிசா கூட வர்றாரு. நீ அதுக்கப்புறம் எரிக்கோ வந்தோடனே நீ எரிக்கோல் நில்லுன்னு சொல்றாரு. எலிசா கூட வர்றாரு. அடுத்து யோர்தானுக்கு வரும்போதும் எலிசா என்ன பண்றாரு? அப்ப எலியாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, பின்னாடியும் 50 தீர்க்கதரிசி வர்றாங்கன்னு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப அவங்களுக்கு சேர்த்து தானே வழி திறக்கப்பட்டது. அப்ப எலிசாவுக்கே வழி விட்டவர் கண்டிப்பா அவங்களுக்கு என்ன இருக்கணும்? வழி விட்டுருக்கணும். அவங்களுக்கு கேட்கிற எண்ணம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? கேட்கிற எண்ணம் உள்ளவனுக்கு தாங்க வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா. கலந்து நின்று சொல்லுமா, யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு வாசல் திறக்கப்படும். யார் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றீங்களோ அவங்களுக்கு வாசல் திறக்கப்படும். யார் தேவனுடைய சமூகத்தில் இரவு போல உட்கார்ந்துருக்கீங்க உங்களுக்காக அவர் வழியை திறப்பாரு. கேட்கிற உனக்காக திறப்பதை செய்வாரு. கேட்காத தீர்க்கதரிசிகள் எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார் தெரிஞ்ச தீர்க்கதரிசிகளுக்கு நடந்து செல்ல வேண்டுங்கிற எண்ணம் இல்லாமல் போனது. அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இல்லாவிட்டால் கிடையாது என்றார். ஹல்லேலூயா. தெளிவான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அக்கறைக்கு சென்ற பின் எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போறேன், நான் கடந்து செல்ல போறேன், நான் உன்னை விட்டுட்டு போக போறேன். இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ என்ன விரும்புகிறாய்? உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எலியா யார்கிட்ட கேட்கிறாரு? எலிசாட்ட கேட்கிறாரு. எலிசா சொல்ற வசனம், உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேள் என்றார். என்ன பண்ணணுமா? வாய் விட்டு. இப்ப எலிசாவுக்குள்ள என்ன இருக்குன்னு எலியாவுக்கு தேவன் வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பாரா? இல்ல தேவன் காரியத்தை காமிக்காம தான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருப்பாரா? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. சொல்லிதான் எலியா முன்னாடியே சொல்லியிருப்பாரு, போதையும் ஆத்துமாவை எடுத்துக்கணும்னு சொல்லும்போது எலியாட்ட சொல்லுவாரு, நீ போ, அங்க ஒருத்தர் இருக்கிறான், எலிசான்னு ஒருத்தன் பாகாலுக்கு முடங்காத அநேகரை வச்சிருக்கேன், அங்கே எலிசான்னு ஒருத்தர் இருக்கேன், அவன் மேலே உன் சால்வையை போடுன்னு சொல்லும்போது அவன் மேலே தான் அபிஷேகத்தை வைக்க போகிறேன், அவனுக்கு ரெட்டிப்பான நன்மை எல்லாம் தேவன் சொன்னனால தான் எலியா கொண்டு போய் யார் மேலே சால்வையை தூக்கி போட்டார்? எலிசா மேலே சால்வையை தூக்கி போட்டவனே பின்னாடி வந்தான். அப்போ இது வரைக்கும் எலியாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, கண்டிப்பாக இவன் தான் அடுத்த ஊழியத்தை செய்வான், இவனுக்கு தான் ரெட்டிப்பான வல்லமையை கொடுக்க போகிறோம் என்று சொல்லி இவனே ஆசீர்வதிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும்? போயிருக்கணும். நீ இங்கே வரை வர தேவலப்பா, இங்கே பெத்தேலுக்கு வரும்போதே எலியாவுக்கு தெரிஞ்சிருக்கும் எலிசாக்கு என்ன வேண்டும்னு. எலியாவுக்கு என்ன இருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கேயே ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருக்கணும்? முடிச்சு விட்டு அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவன் கேட்கிற வரைக்கும் எலியா வெயிட் பண்ணான். கரங்க தண்டி சொல்லுதோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயிலிருந்து என்ன வருது கேட்போம், அவன் என்ன விரும்புகிறான்னு கேட்போம். இதிலும் மேலாதனை கேட்கிறானா, இல்லை என்னை போலவே இருக்க வேண்டும் என்று கேட்கிறானா, இல்லை என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானா? அது அவன் வாயாலேயே கேட்க வேண்டும் என்று எலியா 3 இடத்தை கூட்டு போய் கடைசியில் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் நீ கேளு, நீ கேட்டாதான் அதை பெற்றுக்கொள்வ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தில் நீங்க எதை கேட்பீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம். அந்த வசனத்தை வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போனே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள
ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான். இப்போ எலிசா கேட்டது என்ன காரியம்? அரிதான காரியம், நினைக்காத ஒரு காரியம், நடக்காத ஒரு காரியம். எலியா கிட்டேயே அவ்வளோ வல்லமை கிடையாது, ரெட்டிப்பான வல்லமை. ஆனால் எலிசாவுடைய வைராக்கு எப்படி இருந்துச்சா, உன்கிட்ட இருக்கிறது எனக்கு அப்படியே வேண்டாம், அது எப்போ எனக்கு எப்படி வேணுமா, ரெட்டிப்பா வேணும். அவர் சொல்றாரு, நீ கேட்கறது கிரகிக்க முடியாத காரியத்தை கேட்கிற, அரிதான காரியத்தை கேட்கிற, ஆனா தேவன் கொடுக்க வல்லவராக. கணவன் செலுத்துமா, நீ நினைக்காத காரியத்தை கேட்டாலும் உனக்கு கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா நீ கேட்டபடினால் உனக்கு கொடுக்க. ஹல்லேலூயா. கேட்டுட்டே இல்ல, அதை உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். நீ கேட்டது எப்படி அரிதான காரியம் தான், ஆனா நீ வாயை விட்டு கேட்டபடினால் நீ இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக இரட்டத்தனையான வல்லமையை கர்த்தர் எலிசாவுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தாரு. அந்த அதிகாரத்துல பின்னாடி வாசித்து பாத்தீங்கன்னா, எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை இப்போ எலிசாவை எச்சரிச்ச அந்த தீர்க்கதரிசிகள் 50 தீர்க்கதரிசிகள், அக்கறையில் நின்ற 50 தீர்க்கதரிசிகள், எலிசா போறாரு, யோர்தான் மூடிருச்சு, திரும்ப அவர் வருவாரா மாட்டாரா, இல்லை இவரும் எலியாவோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவாரான்னு வேடிக்கை பார்ப்பதற்காக யோர்தானின் அக்கறையில் என்ன பண்ணி கொண்டு இருந்தாங்க, 50 தீர்க்கதரிசிகள் நின்று கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு போகணும், நம்மளும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கணும், நம்மளும் ஒரு விசுவாசிகள்னு சொல்லிக்கணும், நம்மளும் சபைக்கு வர்றோம்னு சொல்லிக்கணும், நம்மளும் வேதம் அடிக்கணும்னு சொல்லிக்கணும். ஆனால் மேலான காரியத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நாடக்கூடாது. ஊழியம் பெருசாக செஞ்சால் அடி ஒழுங்குங்கிறதுக்காக ஊழியம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் ஒரு ஓரத்தில் விசுவாசியாக இருந்துட்டு பரலோகத்தில் மட்டும் போய் வீட்டில் இருந்து என்ன பண்ணணும், வாழணும் என்கிற எண்ணம் உள்ள அந்த 50 தீர்க்கதரிசிகள். இப்போது எலிசா எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடித்த உடனே இது யோர்தான் என்ன ஆயிடுச்சு, பின்னிட்டு போனபடினால இவங்க இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இவங்க 50 தீர்க்கதரிசிகள் எழுதப்பட்டிருக்குது, எலிசா தீர்க்கதரிசி என்று எழுதப்படவே இல்லை. பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசி பின்னாடி எலிசா போனாரு, ஆனால் அந்த 50 தீர்க்கதரிசிகள் பின்னாடி வந்தாங்க. 50 தீர்க்கதரிசிகள், எலிசா தீர்க்கதரிசி அல்ல. ஆனா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த தீர்க்கதரிசிகள் எலிசாவின் காலடியில் விழுந்தார்கள். நன்றி சொல்லுதோமா. இப்ப தீர்க்கதரிசி இல்லாதவன் தீர்க்கதரிசியாக மாற்றப்படுகிறான். எதனால மாற்றப்படுகிறானா, கேள்வி கேட்டபடினால, தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வரத்தை ரெட்டிப்பாக கேட்டபடினால. அழைப்பு இதுவரை இருந்துச்சு, இதற்கு அப்புறம் எலிசா தீர்க்கதரிசி அல்ல, இதற்கு முன்பதாக வரங்களை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த 50 தீர்க்கதரிசிகளுக்கு மேலான ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உருவாக்கினார். நன்றி சொல்லுதோமா. இப்ப இந்த 50 தீர்க்கதரிசிகள் எலிசாவுடைய காலில் விழுகிறாங்க. இப்ப வேலைக்காரன் சொல்லி, உனக்கு தெரியாதா தேவன் உன்னை விட்டு எலியாவை எடுத்துக்கொள்ள போறாரு, உனக்கு தெரியாத வேலைக்காரன் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறாரு, நீ சும்மா இருங்க, நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லி வேலைக்காரனா ட்ரீட் பண்ண அந்த தீர்க்கதரிசிகள் இப்ப வேலைக்காரருடைய காலில் விழுகிறாங்க. ஏன் விழுகிறாங்கன்னா, உள்ள இருக்குது பவருங்க, உள்ள இருக்குது அபிஷேகங்க, உள்ள இருக்குது ரெட்டிப்பான வல்லமை. இப்ப வேலைக்காரனுக்கு மவுஸ் எங்க போயிடுச்சு, அபிஷேகத்துக்கு நேரா போயிடுச்சு. எல்லாத்துடைய தலைகளுக்கு உயர்ந்து வேலைக்காரன் என்னவா மாற்றப்பட்டானா, வல்லமை உள்ளவனா மாற்றப்பட்டானு. ஆனா அதே தீர்க்கதரிசிகள் இன்றும் தீர்க்கதரிசிகள் தான். அவங்க சபை விசுவாசிகள் போல இருந்தாங்க. கேட்டுக்கொண்டவன் ரெட்டிப்பா எவன் கேட்டுக்கொண்டானோ அவன் உயர்த்தப்பட்டான். நீங்க எப்ப கேட்கறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கடந்து சொல்லுத்த நல்ல வேளையில கேட்கிற அவனும் பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை கேட்கணுமோ அதை கேட்கணும். கண்டதெல்லாம் கேட்டோம்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு. 4 பேர் உங்களை மதிக்கணும்னா வரங்களை கேளுங்க, 4 பேர் உங்க முன்னாடி நடுங்கணும்னா அபிஷேகத்தை கேளுங்க, 4 பேருக்கு நீங்க நன்மை செய்யணுமா தேவனுடைய சமூகத்தை தேடுங்க, அவருடைய சமூகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை உலகத்தில் செய்ய வேண்டும் எண்ணத்தை கேளுங்க. அவர் உங்க காரியங்களை பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் அவர் செய்கிறவர்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னொரு மனிதன் தேவனிடத்தில் எது பண்ணாலும் இயேசுகிட்ட கேட்பார், எது பண்ணாலும் தேவன்கிட்ட கேட்பார். அவனை கர்த்தர் பெரிய ஆளை உட்கார பண்ண. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 30:8, 2 சாமுவேல் 5:18. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். தாவீது யார்கிட்ட கேட்கிறா? கர்த்தர்கிட்ட போய் கேட்குற. அமலேக்கியர் எல்லாரும் தாவீதின் மனைவியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அமலேக்கியர் எல்லாம் தாவீதுடைய ஜனங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீதுக்கு பலனே இல்லை என்று சொல்லி அதுக்கு மேல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு பலனே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த காரியத்தையும் செய்வதற்கு அவனுக்கு பலன் இல்லை. சுற்றி இருக்கவங்க எல்லாம் அவனை கேவலப்படுத்திட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவது தாவீதுக்கு தெரியல. ஆனாலும் தாவீது தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனிடத்தில் கேட்கிறான். எதை கேட்கிறான்? நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒருத்தங்க நம்மளை விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க, இல்லை கணவனை தூக்கிட்டு போயிட்டாங்க, மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, நீங்கள் யாராவது தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் போய் என் மனைவியை மீட்டு கொண்டு வரட்டுமா, நான் போய் இந்த தண்டை பின்தொடரட்டுமா நம்ம கேட்போமா? சொல்லுங்கள், கேட்போமா? அடுத்து நம்ம கையில் எது இருக்கிறது எடுத்துகிட்டு வேகமாக என்ன பண்ணுவோம்? நம்முடைய பலன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஓடி போய் எப்படியாவது மீட்டுட்டு வரணும் தான். ஏன்னா தாவீது யாருங்க? ராஜா. அவன் கடையில் எவ்வளவோ சேவகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது போய் தேவனுடைய சமூகத்தில் 2 மனைவிகள் தாவீதோட மனைவிகளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் உட்காந்துருக்க தேவ சமூகத்தில் உட்காந்து அந்த வசனத்தை வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று யார்கிட்ட கேட்குறான்? கர்த்தர்கிட்ட கேட்குறான். அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் கேட்டுக்கொண்டபடினால். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உட்காந்து தன்னுடைய பலன் இருக்குது. பேதுருக்கு பலன் இருந்துச்சு நீச்சல் அடிக்கிறதுக்கு. ஆனால் பலனை எதிர்பார்க்காம தேவ சமூகத்தை நாடுனா, இப்போ தாவீதுக்கும் பலன் இருக்கு, ராஜாவா இருக்கு, அப்படின்னால பலன் இருக்குது. ஆனால் யார்கிட்ட உட்கார்றான்? தேவ சமூகத்தில். நான் பின்தொடரட்டுமா, நான் போய் மீட்டுட்டு வரட்டுமா, என் குடும்பத்தில் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, இப்போ நான் உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க உட்காந்துருக்கிறேன், நான் போய் மீட்கட்டுமா, இல்லை நீங்கள் வேணான்னு சொன்ன என் மனைவி பிள்ளை எல்லாம் அங்கேயே இருக்கட்டும், நீங்கள் சொல்லும்போது நான் போய் கூட்டிகிட்டு வந்துக்கிறேன், உம்முடைய சத்தம் தான் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அதற்கு மேல் வசனம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ராஜாவா இருக்க தாவீதவே கல்லெறிய வேண்டும் என்று எண்ணுகிற அளவுக்கு தாவீதுக்கு நெருக்கம் உண்டாச்சு, தாவீதுக்கு பிரச்சனை உண்டாச்சு, தாவீதுக்கு மனசஞ்சலம் உண்டாச்சு. ஆனால் தாவீதோ தேவனுடைய சமூகத்தை உட்காந்து, நான் பின்தொடரட்டுமா வேண்டாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு பிரச்சனை இருக்குது, பரவாயில்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு போராட்டம் இருக்குது, பரவாயில்ல, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேட்குறேன், என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, நான் உங்களுடைய நாமத்தில் கேட்குறேன், நான் என்ன செய்யட்டும்? பின்தொடரட்டுமா வேண்டாமா? கேட்ட உடனே கர்த்தர் சொன்ன, நீ பின்தொடர், அதை நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு கேள்விக்கு பதிலை கேட்டுவிட்டு தாவீது கடந்து சென்று வெற்றியை பெற்றுக்கொண்டார். அடுத்த வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 5:18. பெலிஸ்தரோ ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இங்க பெலிஸ்தியர் தாவீதுடைய ஜனங்களை சுற்றி வந்துட்டாங்க, தேசத்தை சுற்றி வந்துட்டாங்க. அங்க யுத்தம் ஏற்படுறது ரெடியா இருக்குது. அதுக்கு மேல் வசனம் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது திரும்பவும் ராஜாவா, தாவீது அபிஷேகம் பண்ணிட்டார், ராஜா வந்துட்டான்னு சொன்னவனே பெலிஸ்தியர் வந்துட்டாங்க. ஏன்னா பெலிஸ்தியரா இருந்தவனை கோலியத்தை வீழ்த்தினதுனால தாவீது மேல பெலிஸ்தியருக்கு பயங்கரமான கோபம். இப்ப தாவீது ராஜாவாயிட்டான்னு சொன்ன உடனே பெலிஸ்தியர் என்ன பண்ணிட்டாங்க? தாவீதை கொல்ல வேண்டும் என்பதற்காக பாளையத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப தாவீது அப்பதான் வயசு பையன ராஜாவாயிருக்காரு, நல்ல மூர்க்கமா இருக்க ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யார் பின்னாடி இருக்கிறாங்க? தாவீது பின்னாடி இருக்க ராஜா, புதுசான ராஜா. எவ்வளவு ஜனங்கள் சப்போர்ட் இருக்கும் பாருங்க. நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? தன்னுடைய பலத்தினால ஓடி போய் காரியத்தை வெல்ல தாவீதுனால முடியும்.
பெலிஸ்தியர் சுட்டிட்டாங்க. தாவீது யார்கிட்ட போய் உட்கார்றாருன்னா, பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகட்டுமா? ஆசிங்க, பெலிஸ்தியருக்கு விரோதமாய் நான் போகட்டுமா, இல்லை அவர்களை என் கையில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா என்று கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் ஹல்லேலூயா கேட்குறான், நான் போட்டுமா, என்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா, நான் செய்யட்டுமா வேணாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற, ஒரு ராஜா யார்கிட்ட கேட்குறாரு, கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு அதற்கு அவர் சொல்கிறாரு, கர்த்தர் போ பெலிஸ்தரின் கையில் சொல்கிற நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன், சும்மா நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படிலாம் சொல்கிற, நீ கேட்டுட்டே இல்லை, நீ போ, கண்டிப்பா உனக்கு என்ன பண்ணுவேன், நான் செய்து முடிச்சிடுவேன், கண்டிப்பா முடிப்பேன், சத்தியமா முடிப்பேன், நீ கேட்டபடினால, நீ ஒரு ராஜாவா இருந்து என் சமூகத்தை உட்காந்து கேட்டபடினால அவர் அஷூரன்ஸ் கொடுக்க, நிச்சயமா என் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு யாருங்க சொன்னா சொல்லுங்க, யாருக்கு சொன்னா? இப்போ சொல்லுங்க, நீங்கள் கர்த்தர்கிட்ட உட்காந்து அவருடைய நாமத்தில் கேட்டீங்கன்னா, அவருடைய சமூகத்தில் கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுவார், நிச்சயமாக உனக்கு செய்வேன் மகளே, நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் மகளே, நிச்சயமாக உனக்கு அற்புதம் செய்வேன் மகளே, நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன் மகளே, நிச்சயமாக உன் கவலைகள் மாறு, நிச்சயமாக உன் வேதனைகள் மாறு, நிச்சயமாக உன் துக்கங்கள் மாறும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர் இருக்கிறாரு. அதை விட்டுட்டு நம்ம போய் யார்கிட்டயோ போய் கேட்டோம்னா ஒரு பதிலும் கடைசி வரைக்கும் என்ன ஆகாது, வராது. இப்போ எடுத்து வாசிங்க யோவான் 14:14, அந்த அதிகாரம் முழுவதும் வாசிங்கன்னா, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக, நீ தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனா இரு, நீ தேவனை விசுவாசித்தால் அங்கே என்ன பண்ணுவேன், நானும் விசுவாசிப்பேன். பிலிப்போ தோமாவை சொல்கிறேன், என்ன கர்த்தரை காண்பீங்க என்று சொல்லும்போது அதை சொல்ல, நீ இவ்வளோ நாள் இருந்து நீ அறியாமல் இருக்கிறே மகனே, நான் தான் என்னவா இருக்கிறேன். 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவாருங்கள், நான் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று இந்த ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போய் இந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கீழே வாசித்து பிலிப்பு அவரை நோக்கி 6-8 ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். 9 அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளோ காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ சொல்லுகிறாயே என்று சொல்லிட்டு 13 தான் சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொல்றார், நீ என்னை விசுவாசிங்க, நான் உனக்கு இதை செய்வேன், வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, நீங்க என்னை பார்க்கறது கர்த்தர் பார்க்கறது ஒன்று தான், உங்களுக்கு அவர் தேற்றவாளனை அனுப்புவேன், உங்களுக்கு அதை செய்வேன், உங்களுக்கு இதை செய்வேன், நீங்க ஜனங்களுக்குள்ள போய் ஓனாயிருக்கிறவனை அனுப்புறேன், நீ ஜனங்களுக்குள்ள போய் சுவிசேஷம் சொல்லுங்க, அநேகரை ரட்சிங்க, அநேகருடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க, அநேகருடைய பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குங்க, அநேகரை சுகப்படுத்துங்க, அநேக பிள்ளைசுண்ணி கட்டளை உடைங்க, சர்ப்பங்களை தேர்களை மிதிங்க, இந்த எல்லா காரியங்களையும் செய்ய உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு இந்த 14 யோவான் 14 முன்பதாக நீங்க மார்க் லூக்காலாம் வாசித்தீங்கன்னா, தேவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீசர்கள் நோக்கி உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிற இதெல்லாம் காரியங்களை செய்யுங்க, அந்த காரியங்களை செய்யுங்க, எல்லா காரியங்களையும் சொல்லிட்டு கடைசியை கேட்க சொல்றாரு, நீ எல்லா காரியத்தையும் செய்ய உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வே, இந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக, இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, இந்த ஜனங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக, இந்த ஜனங்களை இயேசுவின் பாதையில் திருப்பும்படியாக என் நாமத்தால் நீ எதை கேட்டாலும் அதை செய்வே. இதற்குரிய அர்த்தம் அதுதான் பிரியமானவர்களே, ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக ஒரு வைராக்கியம் உள்ளவன் யார் என்று தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. எலியா இருக்கும்போது எலிசா கேட்டாரு, நான் போகிறதுக்கு முன்பதாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இதேதான் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், இப்போ என் நாமத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்க. எலிசா கேட்கிறான், உம்முடைய வரம் எனக்கு இரட்டிப்பா இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிட்ட என்ன கேட்க போறோம்? தேவனுடைய அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பா இருக்க வேண்டும் கேட்கணுமா? தேவனுடைய வல்லமை எனக்கு இரட்டிப்பா இருக்க வேண்டும் கேட்கணுமா? தேவனுடைய கிருபை எனக்கு இரட்டிப்பா இருக்க வேண்டும் கேட்கணுமா? யோவான் 14 வச்சுட்டு எனக்கு என் வாழ்க்கையில சுகம் வேணும், என் வாழ்க்கையில பணம் வேணும், என் வாழ்க்கையில கார் வேணும், என் வாழ்க்கையில பைக் வேணும் கேட்க போறோமா? தேவன் கேட்க சொன்ன காரியம் வேற பிரியமானவர்களே. அவர் எலிசாவை போல பார்க்கிறாரு. எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக என்ன வேண்டும் கேள். நீ இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீசர்களை பார்த்து கேட்கிறார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும். இப்போ நீங்கள் எதை கேட்க போகிறீங்க? இந்த வசனத்தை வச்சுட்டு எதை வேணாலும் கேட்கலாங்க. நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? தேவன் என்ன கேட்க விரும்புகிறாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நீ என்னை விசுவாசித்தா
தேவனை விசுவாசிக்க சமூகம். நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவன் அனுப்புவேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். நானும் பிதாவும் என்னில் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? நானும் பிதாவும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களோடு சொல்லுகிற வசனங்களை என் சுயமாக சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த காரியங்களை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பதை நம்புங்கள். அப்படி இல்லாத விட்டால் என் கிரிகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிற, சொல்லுங்க, நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிற எலிசடைக்கிறேன். நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது படியினால் நான், ரெண்டு சம்பவம் ஒன்றா இருக்குதா? எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன், இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன். இப்போ எலிசாட்ட எலியா கேட்குறாரு, இப்போ உங்கள்கிட்ட இயேசு கேட்குறாரு, இதே சம்பவத்தை கேட்குறாரு. அந்த 50 தீர்க்கதரிசிகள் போல ஓரத்தில் நிற்கிறவங்களா இருக்கிறீங்களா, இல்லை வேலைக்காரர்கள் நீங்கள் எஜமானாய் மாற விரும்புகிறீங்களா? என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னார். எதுக்கு சொன்னார்? இப்போ அந்த 2 சம்பவத்தை வைத்து பாருங்க. இப்போ எலியாவா இயேசு வைத்துக் கொள்ளுங்க. அவர் கேட்கிறாரு, மெய்யாகவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிகள் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். இப்போ எலியாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எலிசா எலியாவை காட்டிலும் அதிகப்படியான அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. இப்போ இயேசுவின் வழியை பின்பற்றுகிற நீங்களும் நானு, இயேசுவின் சமூகத்தை பின்பற்றுகிற நீங்களும் நானு வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, நீங்கள் என் நாமத்தினாலே எதை விரும்புகிறீங்களோ, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறீங்களோ, குமாரனில் பிதா மகிமை உண்டாகும்படியாக அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாக. இப்போ எலிசாவை மாற விரும்புறீங்களா, இல்ல மாம்சத்துக்குரியமான காரியங்களை தேவன்கிட்ட கேட்க விரும்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் தேவன் எந்த காரியத்தை கேட்கிறார், எந்த காரியத்தை சொல்றாருன்னு ஒரு வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு பேசக்கூடாது. அதற்கு மேல தேவன் என்ன விரும்பி இந்த காரியத்தை உங்கள்கிட்ட கேட்கிறாருன்னு பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும்படியான வல்லமையை கேளுங்க. எலிசா கேட்டு ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டான். எலிசா செய்த அற்புதங்கள்லாம் பயங்கரமான அரிதான காரியத்தை எலிசா கேட்டு பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்மளும் இயேசுட கேட்கணும், அரிதான காரியத்தை கேட்டு இந்த ஜனங்களை எல்லாத்தையும் ரட்சிக்க முடியாத ஒரு வல்லமையை கேட்டோம்னா என் நாமத்தினாலே கேட்கிற எவனும் அதை பெற்றுக்கொள்வான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்பட எல்லாரும் எலும்பி நின்று கொண்டு மாலை வேளையில் இயேசு அன்பின் பரலோக எஜமானே நன்றி செலுத்துக ராஜா. அந்த மாலை வேளையில் தேவ ஆவியுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கடந்து வரட்டும் ராஜா. பேதுரு எப்படி தேவனுடைய வல்லமை கேட்டு பெற்றுக்கொண்ட அற்புதத்தை பெற்றுக்கொண்டானோ, அநேக ஜனங்களுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணினானோ ராஜா. எஸ்தர் எப்படி கேட்டு இயேசுவின் அந்த ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் விடுதலை பெற்றுக்கொண்டாலோ ராஜா. தாவீது எந்த காரியத்திலும் தேவன்கிட்ட கேட்டு ராஜா அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்டானோ, எலிசா எப்படி எலியாட்ட இரட்டத்தையான வல்லமை கேட்டு பெற்றுக்கொண்டானோ, அதே போல உம்முடைய நாமத்தை நான் கேட்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா, மகிமைப்படுத்துவீராக ராஜா. கேட்கிற பிள்ளைகளுக்கு யாவருக்கு ராஜா ரெட்டிப்பாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். நீ பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகனமே உமக்கு செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படு ராஜா. வந்திருக்க யாவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.